अग्राही किल ईश्वरः परशिवः तस्मात् सदेश शिवः नादात्मा सकलाकल प्रभुरतो अनन्तेश भट्टारकः तस्मादण्डज विष्णुवासद विधि श्रीकण्ठ रुद्रास्तथा तन्त्राणाम् अवतारको मुनिवरः दूर्वासनामा गुरुः। नमः शंखचक्राभयाभीष्टहस्ते नमस्त्र्यंबिके गौरी पद्मासनस्ते नमः स्वर्णवर्णे प्रसन्ने शरण्ये नमस्ते महालक्ष्मी कोलापुरेशी कल्लाल निழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர் எல்லாம் வல்ல எம்பெருமான் ரத்னகிரீஸ்வர சுவாமி ஆமோதல நாயகி இவர்கள் நீண்ட நெடுங்காலமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற மிகச் சிறந்த தமிழகத்திலே பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே காவிரி தென்பகுதியில் இருக்கின்றதான மிக பெரிய படைய வரலாறுகளை கொண்டதான திருத்தலங்களிலே முதன்மையானதான ஒரு திருத்தலம் என்பது திருமருகல் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் ஆதிகாலம் தொட்டே வேதமும் அங்கமும் ஆகமங்களும் மிக சிறந்த முறையிலே வழிபடப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த அம்மனுக்கு பேரு எதைய செய்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு தன்மை வாய்ந்த அம்மன். மோதம் என்றால் மகிழ்ச்சி. ஆமோத மோத ஜனகாய நமஹ ச பிரமோத பிரமோதனாய நமஹ. பிரமோத மோதம்னா மகிழ்ச்சி. விநாயகருக்கு எது மகிழ்ச்சி தரும் என்றால் கொழுக்கட்டை. அதனால அதற்கு பெயர் மோதகம்னு பேர். மோதலம் ஆமோதலம் ஆமோதாய நமஹ பிரமோதாய நமஹ. மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நமக்கு வாரி வழங்குகின்ற மனதுக்கு இதத்தை தருகின்றதான அம்மன் இந்த அம்பாள் ஸ்ரீ ஆமோதல நாயகி. அது அந்த அம்பாள் எங்க இருக்கான்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கமாக ரத்னாஜலத்தினுடைய இடது பாகத்திலே அமர்ந்திருக்கும். மாணிக்கம் என்பது ஒரு ரத்னம். அம்மன் திருமேனி சிவப்புன்னு அதுல வருது. இங்கு அம்பாள் 4 கை உள்ள அம்மன் தான். 4 கைகள் உள்ள அம்மன் 2 கைகள் உள்ள அம்மன் என்று 2 ஊர் பல இடங்களிலே இருக்கும். வேடிக்கையா கேட்போம், அம்பாள் சிகப்பா கருப்பான்? யாராவது சொல்ல முடியுமா? அம்மன் சிகப்பா கருப்பான்? எல்லாரும் சொல்லுவாங்க அம்மன் கருப்பு தான் அப்படின்னு. மீனாட்சியை நினைத்து கொண்டுதான் சொல்லுவாங்க. சியாமாம் தினேத்ராம் திபுஜாம் திரிபங்கி பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஐரவி பாசாங்குசை சியாமலை நாயகி நான்மிகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி என்று இப்படியெல்லாம் கியாதி நிறைய உள்ளவள். ஆய கியாதி உடையாள் சரணம். ஆயகி ஆதி உடையாள் எல்லாரும் பாடிட்டு இருக்கா. இந்த திருக்கோயில் இந்த பாடல்களோட எனக்கு சிறிய சந்தேகம் உண்டு. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பறவ மங்குள் மதி தவள் மாட வீதியில் மருகல் நிலாவிய மைந்த சொன்னாலா? மருகல் நிலாவிய மைந்தர் சொன்னாலா? எனக்கு சந்தேகம் இருக்கு. ஒரு புத்தகத்துல பார்த்தேன் மருகல் நிலாவிய மைந்த சொன்னாலும் இருக்கு. இன்னொரு புத்தகத்துல இரு போட்டான். மைந்தர்னா பையன் அர்த்தம். மருகல் நிலாவி அமைந்த சொல்லாலா, மருகல் நிலாவிய மைந்தர் சொல்லாலா? கொஞ்சம் யோசிக்க. இது மாதிரி இந்த எழுதுறவர்கள் சில விஷயங்களை இந்த பங்குனி உத்திரம்ங்கிறத உத்திரம்னு தீ போட்டே பழக்காது. நான் சொல்ல தீ இதையெல்லாம் குறைச்சுக்கணும்னு தான் உத்தரம் தான். அது உத்தரத்தை உத்திரம் சொல்ற மாதிரி அமைந்த சொல்லால மைந்தர் சொல்லான்னு சில புத்தகத்துல அடிச்சு வச்சுட்டு இதை ஆய கியாதி உடையாளுங்கிறத ஆயகி ஆதி உடையாள்னு ஆரம்பிச்சிருக்கான். அதுல வருது சாமலைன்னு வருது. சியாமல வர்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். அம்பாள் கருப்பா
கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லுவோம், உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்லுவோம். அப்ப மாணிக்கம் வந்து கருப்பா? ரெண்டு எதுல அம்பாளுக்குன்னா, அம்மன்ல ரெண்டு விதம் இருக்கு. இரண்டு கை உள்ள அம்மன் அவளுக்கு கௌரின்னு பேரு, நான்கு கை உள்ள அம்மன் அவளுக்கு உமான்னு பேரு. உமா பூஜா விதி பட்டலம் தனியா இருக்கு, கௌரி தர்ம விதி பட்டலம் தனியாவே இருக்கு ஆகமங்கள். இந்த கௌரிங்கிறது எடுத்திருந்தாலே சந்திரசேகருக்கு அப்புறம் கூடிய ஆனந்தவல்லி தியானத்துல சியாமாம் வினேத்ராம் திபுஜாம் திரிபங்கீம் பீனோரு சாரு ஸ்திதி குஞ்சிதாங்கிரிம் சவ்ய அபசவ்ய உட்பல லம்பகஸ்தா, ரெண்டு கை ரெண்டு கண்ணு ரெண்டு காலு அவளுக்கு அந்த திரிபங்கமா இருந்துட்டு இருப்பான். அந்த நாணி கோணிண்டு அந்த திரிபங்கம்னா மூணு பட்டைய அவ்வளவா அம்மன் இருக்குது. பெண்மையின் லட்சணத்தினுடைய முதன்மையானது. அந்த அம்பாள் ரெண்டு கையை கருப்பு. ஆனால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியதான அம்பாள் இருக்கிறாளே ஆமோதர நாயகி, இவளுக்கு அந்த இந்த நாணி கோணியதானே கிடையாது. ரிஜுத்தோட சமபாத ஸ்தானகம், தலையிலிருந்து கால் வரைக்கும் நீண்ட நெடிய ஒரே கோட்டுக்குள்ளேயே அந்த சாமுத்திரிகா லட்சணப்படி அமைந்ததான அழகிய திருவடிவம் இந்த ஆமோதர நாயகி. அவளுக்கு நாலு கை, அவள் சிகப்பு. சிந்தூராபாம் திரிநேத்ராம் அமிர்த கலதராம் சேகரீம் ரக்த வஸ்திரம். இந்த அம்பாள் சிகப்பு. ரெண்டு கை உள்ள அம்பாள் இருக்காளே மீனாட்சி மாதிரி, அவள் கருப்பு. கருப்பா இருக்கிற அம்மனும் சிகப்பா இருக்கிற அம்மனும் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டும் ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் குழப்பறாப்புல இருக்கு. இந்த வாழைப்பழம் இருக்கு, வாழைப்பழம் என்ன கலர்னு யாருக்காவது தெரியுமா? யாரா சொல்லாம, வாழைப்பழம் என்ன கலர்? மஞ்சள் தானே? வெள்ளையா? இல்ல, வாழைப்பழத்தை கேட்கிறேன். வாழைப்பழம் பார்த்தா எல்லாரும் மஞ்சள் தான் சொல்லுவா, உரிச்சு பார்த்தா வெள்ளை. வாழைப்பழம் வெள்ளைங்கிறார் அவர், நான் ஆமாங்கிறதா இல்லைங்கிறதா? இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தால் இதனுடைய தத்துவங்கள் நமக்கு விளங்கும், இதனுடைய குணங்கள் நமக்கு விளங்கும். அதற்காகத்தான் எங்களுடைய சர்வசாதக சிவாச்சாரியார் அவர்கள் இன்று மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, இந்த ஊரில் மட்டுமல்ல, எந்த ஊருக்கு சொன்னாலும் நம்மளுடைய மரபுகள் மாறக்கூடாது என்றதாக ஒரு மிகப்பெரிய கொள்கைக்காக போராடி கொண்டு வருகிறார். எனக்கு அவற்றை சில வருத்தங்கள்லாம் இருக்கு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பெரியவங்க எல்லாம் எப்படி பூஜை பண்ணாங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணுவாங்கன்னு இந்த காலத்துல சொல்றார். நடக்கிற காரியமா? பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, உபராகோத்சவத்துக்கு இவர் என்ன பாடுபட்டாரு, ஃபாரின் வரைக்கும் போய் என்ன பாடுபட்டாருன்னு எனக்கு தெரியும். இல்ல, கிரகணத்துல கோயில்ல இருந்து தீர்த்தவாரி பண்றதுங்கிற ஒரு வழக்கம் உண்டு, சாஸ்திரத்திலும் சொல்லி இருக்கேன். அதை பண்ணுங்கன்னு இவர் சொன்னா பண்ண மாட்டேன்னு நாங்கள்லாம். என்ன அர்த்தம்? உபராக காலத்துல அந்த கிரகண காலங்களை தீர்த்தவாரி கொடுக்கும் போது எல்லோரும் அந்த ஸ்நானம் ஆடினா அந்த புனித நீர் என்பது நம்மை புனிதமாக்கும். அந்த நீர் நிலையே புனிதமாக சிவமாக கருதப்படும். அதனால்தான் நீராட்டல் என்பது மார்கழி மாதத்தினுடைய சிறப்பாக வைத்தார்கள். சிவபெருமானும் இந்த தடாகமும் ஒண்ணுதான் அதுல சொல்லுவார்கள். அது என்ன? பைங்கமல கால் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்கு உருகு இனத்தால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால். இப்படி இந்த தடாகத்துல குளத்துல என்ன இருக்குன்னா, தாமரைப்பூவும் இருக்கு, அல்லிப்பூவும் இருக்கு. சிவபெருமான் தலையில இந்த பக்கம் இருக்கு தாரமர் கொன்றை, அந்த பக்கம் செண்பக மாலையும் இருக்கு. ரெண்டும் சிவன் சக்தி ரெண்டு சேர்ந்து இருக்கு. இந்த குளத்திலையும் அது இருக்கு. இந்த குளத்துல பாம்பு இருக்கு, அவர் கழுத்திலையும் பாம்பு இருக்கு. அவரை நோக்கி, சிவபெருமானை நோக்கி எல்லாரும் தவம் இருக்கிறார்கள் குருக்கள் எல்லாம். அங்கங்கு உருகு இனத்தார். இங்க இருக்க கொக்கு இருந்துருக்கு, அங்கங்கு உருகு இனத்தார். அது மாதிரி இந்த குளமே சிவமாக பாதிக்கக்கூடியதான ஒரு தன்மை சைவத்தில் தான் இருக்கிறது. அந்த முதன்மையை கொண்டு தீர்த்தவாரி செய்யும் பொழுது எல்லோரும் ஸ்நானம் செய்ய வேண்டும். இது ஊர்ல உள்ளவர்களுக்கெல்லாம் நல்லது தானே. இதுதானே அவர் சொன்னார். என்ன பண்றாருன்னா, இது பண்ணியே ஆகணும்னு போராடுறாரு இல்லையா? இதனால மற்றவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கிறது, எங்களுக்கு எல்லாமே. ஆனா அவர்கிட்ட எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவர் தன்னை கவனிக்க மாட்டேங்கிறார். அவருக்கும் ஒரு சின்ன உடம்புன்னா கொஞ்சம் சில வியாதி வரும் இல்லையா? அவருக்கும் சின்னதா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னுடைய பெரிய வியாதியினால பெரிய உடம்பு சின்ன உடம்பு ஆயிடுச்சு.
இவருடைய சின்ன வியாதினால சின்ன உடம்பு பெரிய உடம்பு ஆயிடுச்சு. இவர் கேட்கிறார், உங்களாட்டமா என் உடம்பை இழைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்கிறார். நான் சொன்னேன், உடம்பு குண்டா இருக்கு ஒரு மருந்தை நீங்க சொல்லுங்க, என்னுடைய மருந்தை உங்களுக்கு சொல்றேன். காரணம் என்னன்னா, இவர் இது மாதிரி தவறுகள் நடக்கிறதே, நல்லவைகள் விட்டு போகிறது என்று மனதுக்குள்ளே ஆற்றாமையினாலே உருகுகிறார். அங்கங்கு உருகுகிறார், அங்கங்கு உருகு இனத்தார், அங்கங்கு உருகுகிறார். எங்கு சென்றாலும் இது சரியாகத்தான் செய்ய வேண்டும் சொல்றதுதான் தப்பா. சரியாத்தான் செய்யணும்னு இவர் சொல்லலாமா? இந்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன், எங்களுக்கு படித்தரம் தர மாட்டேங்கிறேன் சார், எங்களுக்கு ஏதாவது வரணும்னு சொன்னா நான் ஏதோ குறுக்குள்ள வேலை என்ன பூஜை பண்ணிட்டு போக வேண்டியதானேங்கிறாங்க. நான் அடுத்த கோயில் பூஜை பண்ணிட்டு ஒன்று பார்த்தா இங்க வேற எவனோ பூஜை பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். கேட்டா அங்க எனக்கு மேல என்ன ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறான். உன்னை நேரம் டிபார்ட்மெண்ட்டுக்கே நேரம் போறாரு, ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்களா? அங்க போய் அவள்கிட்ட சட்டம் போடுறாரு. சரிங்க, நீங்க இருக்கிற இடத்துல நாங்க வரமாட்டோம்னு அவளை சொல்றான்னு வச்சுங்க. இதுல என்னாச்சுன்னா, சமீபத்துல எங்களுடைய மயிலாடுதுறை ஏவி சுவாமிநாத சிவாச்சாரியாருக்கு மட்டும் கிடைத்த ஒரு வெற்றி என்னன்னா, நேற்றைய தினம் அரசு வக்கீல், அரசு வழக்கறிஞர் அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட சட்டத்தில் உயர் நீதிமன்றத்தில் உள்துறை பூஜை முறைகளில் திருக்கோயில் நிர்வாகம் ஈடுபடாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, நாங்க உள்துறை அங்கதான் கஷ்டப்படுவோம், எங்கள்கிட்ட விட்டுருங்களேன். நீங்க அங்க ஐயா இந்த நேரத்துக்குள்ள நீங்க பூஜை பண்ண முடியுங்க, இந்த நேரத்துக்குள்ள நீங்க பூஜை சீக்கிரம் முடிச்சாகணும், இல்லைன்னா இந்த நேரத்துக்குள்ள பண்ணக்கூடாது யாராவது சொல்ல முடியாது. சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம். இவர் போராடி இப்படி ஒரு வாக்குறுதிய ஜட்ஜு கிட்ட சொல்ற அவர் ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் அருள் இருக்கிறார் என்றால் அதர் இவர் மூலமாக நமக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அவருக்கு உடம்புக்கு பலவிதமான சிரமங்கள் வருது, பொருட்படுத்துறது இல்லை. அந்த வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க. அதை கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். கண்டிப்பா அதான் நாங்கெல்லாம் இருக்கோம். எங்களுடைய சந்ததிகளும் உங்கள்ட்ட இருந்து வளரணும், அதுக்கு உங்களுடைய சந்ததிகளும் வளரணும், உங்களுக்கும் சீக்கிரம் பேரம் பிறக்கணும், உங்க சிஷ்யர்களுக்கெல்லாம் பையன் பிறக்கணும். அது மாதிரி சந்திராருக்கு வாழியடிய வாழியாக வந்ததொரு கூட்டத்தில் நாங்களும் நல்ல விதமாக இருப்பதற்கு உங்களுக்கு நீண்ட ஆயுளை இந்த இறைவன் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஐயா சொன்னதுக்கு ஏற்ப சில வார்த்தைகளை கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்வதற்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு நான் முற்படுகிறேன். ஐயா நேற்றுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. கலாகர்ஷத்து போதும் அவர் பேசின பேச்சு இருக்கே, எந்த ஒரு ஞானியும் அதுல கீழ் விழுந்துடும். ஞானிகள் மட்டும்தான் கீழ் விழுவான்னு அர்த்தம். ஏன்னா அதுல அவ்வளவு ஷரத்து இருக்கு. சாதாரணமா பாம்பு தலையை தூக்காது. பாம்பு தலையை தூக்கிருக்குன்னா தன்னிலை மீறி சக்தி நிபாதம் ஆகி தலை வரைக்கும் போய் நிற்கும்னு அர்த்தம். எவ்வளவு அதிகமான சக்தி நிபாதம் அந்த பாம்புக்கு கிடைச்சா அது எவ்வளவு நீளம் நிற்கிறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஞானிகளுடைய சுஷும்னா நாடியை அந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்து அதன் மூலமாக பாரசாந்த பிரிவெளியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை ஜீவனாக கன்வெர்ட் செய்யும். ஒரு சிவனை சீவனாக கன்வெர்ட் மாற்றி அந்த சீவனை கொண்டு வந்து இங்கு செலுத்துவதற்கு பெயர் தானே கலாகர்ஷன். ஒரு உட்டாமனு சொல்லிருக்காரு. நானும் நேற்றுக்கு கேட்டேன், அருமையானது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல, பட் எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக சொல்லுவார், நான் ஞானி இல்ல, இருந்தாலும் எனக்கும் புரிஞ்சுது. அது மாதிரி இந்த இடத்துல நமது ஆமோதர நாயகி ரத்னகிரீஸ்வர சுவாமியினுடைய கும்பாபிஷேகம் நாளைய மறுநாள் எங்களுடைய சர்வசாதிக சிவாச்சாரியர் அவர்கள் சொன்னது போல சிறந்த முறையிலே நடைபெற இருக்கிறது. அதற்கு இப்பொழுது 3வது கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் தொடங்கி நடைபெறுகிறது. கும்பாபிஷேகம் அப்படின்னாலே எல்லாருமே இப்ப அது எல்லாமே தமிழ்படுத்தணுங்கிறத வச்சிருந்து, கும்பம்னா என்ன, குடம் தானே, குடத்தை வச்சு அபிஷேகம்னா அதுதானே கும்பாபிஷேகம். அது நான் அந்த குடநீராட்டு அப்படின்னு தமிழ்ல போட்டா என்னெல்லாம் தோன்ற அளவுக்கு வந்துருச்சு. கும்பங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கும்பம்னா ஒரு குடம், அந்த குடத்தை வைத்து அபிஷேகம் செய்தால் இது கும்பாபிஷேகம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இல்ல இல்ல, கும்பங்கிற வார்த்தைக்கு மேல கோபுரத்துல இருக்கே அதுதான் கும்பாபிஷேகம். அந்த அந்த கோபுரத்துக்கு உள்ள கலசத்துக்கு அபிஷேகம் பண்றோமே அதற்கு பெயர் தான் கும்பாபிஷேகம். கும்பத்தை வச்சு பூஜை பண்ணாலும் கும்பாபிஷேகம் இல்லைன்னா அவர் சொல்றாங்க. கும்பத்தினாலே இறைவனுக்கு பூஜை செய்வது கும்பாபிஷேகமா, அல்லது கும்பத்தை வைத்து பூஜை செய்வது கும்பாபிஷேகமா? இது ரெண்டுத்திலும் எது சரின்னு கேட்டா
ரெண்டுமே சரியில்லைங்கிறதா சரி. கொஞ்சம் குழப்பம் இருக்குமோ? சரியில்லைங்கிறதா என்ன அர்த்தம்னா, இங்க வச்சிருக்கிறதுக்கு பேரு பிரதான கும்பமே பேரு கிடையாது. இங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியதான கும்பத்துக்கிட்ட அதுக்கு பிரதான கலசம்னு பேரு. கலசங்கிறது கலையம்னு தமிழ்ல பேரு. சா தமிழா கிடையாது, தமிழுக்கு சாவே கிடையாது. அந்த சாங்கிற எழுத்து வரையக்கூடிய இடத்துல எல்லாம் யாவை உபயோகப்படுத்துவது வழக்கம். ஜாஃபனாவை யாழ்ப்பாணங்கிற மாதிரி இல்ல, யாழ்ப்பாணத்தை ஜாஃபனாங்கிற மாதிரி அவங்க மாத்திப்பாங்க, விஜயவாடாவை விஜயவாடாங்கிற மாதிரி. இந்த ஜாவுக்கும் சாவுக்கும் யாவுக்கும் எப்பொழுதுமே தொடரும். மெய்யாய் தனியாய் இயமான நான் விமலாம்பா. இயமான எஜமானன்னு அர்த்தம். ஜாவரப்படாதுங்கிறதுக்காக யாவை போட்டாங்க. அந்த கலசங்கிறது தான் நம்ம தமிழ்ல கலையம்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த கலசத்தினால இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணா கலசாபிஷேகம் தானே. இல்ல மேல கோபுரத்தில் வச்சிருக்கோமே அதுக்கு என்ன பேரு கும்பம்னு பேரா? கிடையாது. விமான கலசம் தங்கத்துல பண்ணாலும் வெள்ளியில பண்ணாலும் தாமிரத்துல பண்ணாலும் மண்ணில பண்ணாலும் இந்த சிமெண்ட்ல பண்ணினாலும் எதுல பண்ணினாலும் அதற்கு பெயர் விமான கலசம்னு பேர். இந்த கலசாபிஷேகத்தை கலசாபிஷேகம் தானே சொல்ல முடியும். ஏன் கும்பாபிஷேகம் நீங்க சொல்றீங்கன்னா அப்பதான் நமக்கு தெரியும் கும்பாபிஷேகங்கிற வார்த்தைக்கு கும்பங்கிற வார்த்தைக்கு கலசங்கிற வார்த்தையை விட வேறு ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கு. அது என்ன வேற ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கு? எல்லாத்துக்குமே அகப்பொருள் உண்டு, புறப்பொருள் உண்டு. ஆக எல்லா விஷயத்துக்குமே ஐயா கட்டிருக்காங்கல்ல, நான் பட்டு துணின்னு சொல்றேன், அவர் இல்ல இல்ல இது வேட்டிங்கிறார். இது பட்டு துணியா வேட்டியா சார்? பட்டு வேஷ்டிங்க. மேல கட்டிருக்காரு, சரி அது பட்டு வேஷ்டியான்னு கேட்டா இல்ல இல்ல பட்டு துண்டுங்கிற. அதுக்கு மேல உஷ்ணீஷமா ஒண்ணு போட்டு இருக்காரு, அதுக்கு என்ன பேருனா அது பட்டு சாவரா. அம்மா போட்டுருக்காரு, அதுக்கு என்ன பேருன்னு கேட்டாக்கா அது புடவை. ஆனா துணி தானே. ஏன் துணியை கட்டிட்டு இருக்கோன்னு எல்லாரும் சொன்னா என்ன? துணியை கட்டிட்டு இருக்கோன்னு சொல்றது எவ்வளவு கீழ்த்தரமான சொல்லோ அது மாதிரி கலசாபிஷேகத்தை கும்பாபிஷேகத்தை குடநீராக்குன்னு சொல்றது கீழ்த்தரமான சொல். கும்பாபிஷேகங்கிற வார்த்தையினுடைய முழுமை அதுல பெறாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். அது எப்படின்னு வேணா பார்ப்போம். எல்லாத்துக்குமே அகப்பொருள் புறப்பொருள் உண்டு. இதான் முன்ன சொன்ன மாதிரிதான். இது கேட்டா அவர் கேட்டா இந்த தங்கத்துல தூண் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல என்ன கேட்டா இல்ல இல்ல இந்த மண்ணை வச்சு கட்டி மேல பேப்பரை ஒட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பேரு? உப்பு புளி மிளகாய் போட்டு சமைச்சாச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? சாம்பார்னு பேருங்கிறார் அவர். நான் சொன்னேன் இல்ல இல்ல உப்பு புளி மிளகாய் சமையல். அரிசியை வேக வைத்தால் சோறுன்னு பேரு. நான் சோறுன்னு அவர் சொல்றாங்க, நான் சொல்றேன் இல்ல இல்ல வேக வைத்த அரிசி. வேக வைத்த அரிசி என்பது சரியான வார்த்தையாக இருக்காதோ, சோறு என்பது எப்படி சரியான வார்த்தையாக இருக்கோ, திருச்சோற்றுடைய அந்த வேக வைத்த அரிசி உடையவர். ஆக சோறு என்பதற்கும் வேக வைத்த அரிசி என்பதற்கும் என்ன ஒரு வேறுபாடோ அது மாதிரி கும்பம் என்பதற்கும் கலசம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஏன் அது எளிமையா சொல்லணும்னா, இந்த காலத்துல சொல்லணும்னா கம்ப்யூட்டர் இந்த செல்லு இதெல்லாம் உபயோகப்படுத்திருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மூலமா கூட நீங்க பார்க்கலாம். இந்த முன்னாடி சொன்னாரு பாருங்க, தனு கரண புவன போக போக்கியம்னு. தனு கரணம் தான் இதுல முக்கியமானது. தனு கரணம்ங்கிறது வெளியில இருக்கக்கூடியதான ஹார்ட்வேர், அதிலே இருக்கக்கூடியதான குணநலங்களை சார்ந்ததான புவனம் போகம் போக்கியம் இருக்கிறது, அதற்கு பெயர் ஹார்ட்வேர். இந்த சாப்ட்வேர் இல்லாம இந்த ஹார்ட்வேர் கிடையாது. ஆனா அந்த ஹார்ட்வேர் தனியாகவும் இயங்காது. இந்த ஹார்ட்வேர் இல்லைன்னா இந்த சாப்ட்வேரே உயிர் இல்லாத உடம்பு தானே. இந்த சாப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் ஒன்றிணைக்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி இருக்கு, இதுதான் கும்பம். எப்படி முடியுமானா, ஒரு உயிரை ஒரு இடத்துல ஸ்தாபனம் செய்து செய்யக்கூடியதான அபிஷேகத்திற்கு தான் கும்பாபிஷேகங்கிறார். அதற்கு பெயர் கும்பாபிஷேகம் பேரு. மற்றதெல்லாம் கலசாபிஷேகம் தான். மண்டலாபிஷேகத்தும் போது ஒரு 108 குடம் இல்ல ஒரு 1008 குடம் வச்சு பூஜை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். யாராவது 1008 கும்பாபிஷேகம் சொல்லுவாங்களா? இல்ல 10,008 கும்பாபிஷேகம் 108 கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் தான், குறைஞ்சபட்சம் 12 வருஷம். அது இப்பெல்லாம் 25-30 வருஷம் போயிட்டு இருக்கு, குறைஞ்சு போச்சு. இந்த கும்பங்கிற வார்த்தையினுடைய தாற்பயம் அதுல அவ்வளவு விசேஷமானது. என்னன்னா, கும்பங்கிற வார்த்தைக்கு குடங்கிற புறப்பொருள் அல்ல, கும்பம் என்கிறதான வார்த்தைக்கு வேறு ஒரு அகப்பொருள் இருக்கிறது. அது என்ன பொருள் என்று கேட்டால், எல்லாவற்றிலும் இருப்பது போல கும்பம் என்கிற வார்த்தை வடமொழியிலே சேர்த்தல், நிலை நிறுத்துதல். சேர்த்தல் என்றால் ஒருங்கிணைத்தல்.
நிலைநிறுத்துதல் என்றால் ஸ்தாபனம் செய்தல், ஒருங்கிணைந்து ஸ்தாபனம் செய்து நிறுவி அது இந்த இடத்திலேயே இருக்கணும்னு கேட்கறதுனால அது கும்பித்து, தமிழை குவித்துன்னு சொல்றோம். கும்பித்து செய்யக்கூடியதான அபிஷேகத்திற்கு கும்பாபிஷேகம்னு பேரே தவிர கும்பித்து செய்யக்கூடியதான அபிஷேகத்துக்கு வெறும் குடநீராற்றுன்னு சொல்வது கேவலமான விஷயம். தைரியமா பேசுறேன், நானும் டிபார்ட்மெண்ட் தான் தைரியமா பேசுறேன். அதனால தமிழ் படுத்துறேன்னு சொல்லி கேவலப்படுத்த வேண்டாம். நீங்க சொல்லலாம் கும்பங்கிற வார்த்தை நீங்க வடமொழியில சொல்லலாம், எப்படி வருதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த பிராணாயாமம் பண்ணும்போது 3 காரியம் செய்வார்கள். அந்த 3 காரியத்துல முதல்ல மூச்சு காத்து வெளியே விடணும், லக்னே த்விஜோ ரேச்சையே. அப்புறமா நாடி சித்தி மந்த மந்த உதரம் சம்பூரையேது, மூச்சு காற்றை வெளியே விட்ட பிறகு உள்ளே இருக்கக்கூடியதான அழுக்கு காற்றை வெளியே விட்ட பிறகு வெளியே இருக்கின்றதான நல்ல காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், அதை உள்ளே நிரப்புதல் செய்ய வேண்டும். அதற்கு பெயர் பூரகம்னு பேர், சம்பூரையே பாமதா. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த மூச்சு காத்த உள்ள வச்சுக்கணும், சைக்கிள் டயர்ல டியூப்ல காத்து தங்குற மாதிரி அதை அடைச்சு வச்சுக்கணும். அதற்கு பெயர் என்னன்னா கும்பகம்னு பேர். கிருத்வா சிக்திவசா விரேச்சீதம் பிங்கார்க்கவாக ததா நிர்கர்ப்ப சததம் சம்பூரையே பாமதா சேந்தோர் பாக்கிய சமீரனேன மிகிரைஹி தாளைஹி கிரமாது கும்பகம்னு சொல்றார். அப்ப ரேச்சகம் பூரகம் கும்பகங்கிற வார்த்தைக்கு என்னன்னா அந்த இடத்துல நிலைநிறுத்தி ஸ்தாபனம் செய்து வைக்கிறதுக்கு பெயர். அந்த ஸ்தாபனம் செய்துதான அந்த விஷயத்திற்கு கும்பகம்னு நீங்க வடமொழியில சொல்றீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்ல சொல்லுங்கன்னாலும் தமிழ்லயும் அதான் பேர். நாங்க வரும்போதே பேசிட்டு இருந்தாங்க, திருமருகல்ல அந்த கோயில் வாசல்ல நிறைய கூட்டமா இருக்காங்கிறது என்ன சொன்னா, நம்ம ஊர் மக்கள்லாம் எல்லாரும் இங்க கும்பலா இருக்காங்க. கும்பல் என்ன அர்த்தம்? தனி மனிதன் கிடையாது, பல மக்களுடைய சேர்க்கை. 2 கையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதற்கு பெயர் கும்பிடுதல்னு பேர். கும்பிடுதல் சேர்த்தல், நிலை நிறுத்துதல் அர்த்தம். இப்படி இறைவனுடைய திருமேனியிலே ஐயா அவர்கள் சொன்னது போல 5 பூதங்களுடைய வடிவாக தெய்வ சாநித்தியத்தை ஏற்றி 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 இந்த ஹார்ட்வேர்ல கலசத்துல அந்த சாப்ட்வேர் ஆகியதான ஜீவ சைதன்யத்தை ஸ்தாபனம் செய்து அதை நாளைய தினம் மறுநாள் காலையில அங்கே செய்யப்படக்கூடியதான அந்த அபிஷேகத்திற்கு கும்பாபிஷேகம்னு பேர். இந்த கும்பாபிஷேகம்னா ஒரு உயிரை ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லுதலான ஒரு நிகழ்ச்சி. முடியுமா? இந்த காலத்துல டாக்டர் எல்லாமே கையெழுத்து வாங்கி என்ன செய்யறாங்க, ஏன்னா நாங்க பொறுப்பு இல்ல, காட் இஸ் கிரேடுங்கிறோம். எது நடந்தாலும் காட் இஸ் கிரேட் தான். அந்த காட் இஸ் கிரேடையே, கிரேடான காதையே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வைக்கிறானே யாரால முடியும்னா, அது யாரால முடியும்னு யோசித்தோமானால் கண்டிப்பாக ஆச்சாரியராகியதான குருக்களாகிய ஆதிசேவர்களால் மட்டும்தான் முடியும். கண்ணுக்கு தெரியாத இடத்துல கண்ணுக்கு தெரிகிற நீரை வரவழைத்து அந்த நீரிலே முதலையை வரவழைத்து அந்த முதலை வாயிலே பிள்ளையும் வரவழைக்கக்கூடியதான குணம் யாருக்கு இருந்தது, ஆற்றல் யாருக்கு இருந்தது? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான் இருந்தது. அது மாதிரி தன்னகத்தை பூஜை செய்து அந்த இறைவனுடைய திருவாக்காக 2 எழுத்துக்களை யார் வரப்பெற்றார்களோ அவர்களால் தான் இந்த உயிரை காக்க முடியும்னு திருமூலர் சொல்கிறார். மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகினர், விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர் காக்க வல்லார் என்கிறார். என்ன அர்த்தம்னா, மட்டு அவிழ் தாமரைனா, மட்டுனா தேனுக்கு பேர். தேன் சொரிகின்றதான ஒரு தாமரை மட்டவிழ் தாமரை. நேற்றுக்கு தேன் சொரிந்த தாமரை இன்னைக்கு சொரியாது, நாளைக்கு தேன் சொரிய போகின்றதான தாமரை இன்றைய தினம் சொரியாது. நேற்றும் இன்றையும் நாளையும் தேன் சொரிகின்றதான ஒரு தாமரை ஒன்று உண்டு என்றால் அது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான சக்தின்னு சொல்லக்கூடியதான மாதான்னு சொல்லக்கூடியதான குண்டலினி ஆகியதான ஆற்றலை தான் இங்கு சொல்கிறார். மட்டு அவள் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த அந்த மாது எழுச்சி பெற்றால், முன்ன சொன்ன பாம்பு மாதிரி மாது எழுச்சி பெற்றால் அந்த இடத்திலே இதயத்திலே இருக்கின்றதான இறைவனுடைய அந்த சைத்தன்யம் ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒன்று சேருவதற்காகத்தான் இதை நிறுத்தி பிராணாயாமம் செய்து இந்த கையை இங்க கொண்டு வந்து இது 2 ஒன்னா சேர்றதுக்காக இப்படி கையில வச்சுன்னு சங்கல்பம்னு பண்றோம். இத்துணை சிறப்பு வாய்ந்ததான உபாயம் யாருக்காவது தெரியும்னா நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்னா எங்க சர்வசாதாரியாவுக்கு தெரியும். அதுதான் நேற்றுக்கு அவர் சொன்னார். அவர் சொன்னதனுடைய
வழிமொழிதான் நான் இன்று சொல்கிறேன். என்ன சொன்னார்னா, விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் உயிர் காக்க வல்லார் என்கிறார். விட்ட எழுத்துனா என்ன? அறத்தான் வருவதே இன்பம்னு எழுதினா ஒரு பொண்ணு ராவ விட்டான், ராவிட்டான்னு வச்சுங்களேன், அத்தான்னு வந்து நிற்கும். அப்ப அந்த ராங்கிற எழுத்து விட்ட எழுத்தா இல்ல அறத்தான்னு போட்டாச்சுன்னா அந்த ராங்கிறது விடாத எழுத்தானோ? அது அர்த்தம் இல்லை. எழுத்துக்களை நம்முடைய திருமூலர் போன்றதான சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் வார்த்தைகளாக வெளியே சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த ஒளியினுடைய நயத்தை நமக்கு வேறு விதமாக புகுத்துவார்கள். எப்படின்னா, விட்ட எழுத்துங்கிறார். விட்ட எழுத்துனா எழுதுறான், மூச்சை வெளியே விடும் பொழுது விடக்கூடியதான ஒரு எழுத்து. எப்படி மூச்சு விடுவோம்? இஸ்ன்னு மூச்சு விடுவோம். அதே மூச்சு காற்றை உள்ளே இழுப்போம். உள்ளே இழுக்கும் போது எப்படி இழுப்போம்? இஹ்னு இழுப்போம். இஸ்ன்னு விடுவோம், இஹ்னு இழுப்போம். இந்த இஹ்னு இழுத்து இஸ்ன்னு விடும்போது இஹ்ங்கிறதுல இருந்து ஹா என்கிற வார்த்தையும் இஸ்ங்கிறதுல இருந்து சா என்கிற வார்த்தையும் இந்த ஹாவையும் சாவியும் ஒன்றாக சேர்த்து போட்டு மந்திரத்தை சொல்லுவார்கள், ஸ்வாஹா. அங்கே பூஜை செய்யும் பொழுது ஹம்ச சோகம் சோகம் ஹம்சஹா என்று சொல்லுவார்கள். இந்த ஹாவையும் சாவியும் யாரு மாற்றி போட்டு உயிர் கட்ட வல்லார்களோ, கட்டவல்லார், விட்ட எழுத்தை விடாது எழுத்துடன் கட்டவல்லார். உண்மையா சொல்லணும்னா இந்த ஹாங்கிற எழுத்தும் இந்த சாங்கிற எழுத்து தமிழிலேயே கிடையாது. ஆனா இல்ல பல பேர் இன்னைக்கு தமிழ்ல தான் சொல்லணும். நீங்க தமிழ் இந்த ஹாவியும் சாவியும் அப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. நான் தான் தமிழுக்கு சாவியே கிடையாதுன்னு சொல்லிருக்கேன், சாங்கிற எழுத்தே கிடையாதுன்னு சொல்லிருக்கேன். ஆக இந்த எழுத்து ஒலிகளை கொண்டு யார் தன்னை சரிப்படுத்திக் கொள்கிறார்களோ பூத சித்தி மூலமாக, அவர்களால் மட்டும்தான் இறைவனுடைய அருள் சைதன்யமான அந்த ஜீவனை அந்த இடத்திலே ஸ்தாபனம் செய்ய முடியும் என்ற நிலையை கருத்தில் கொண்டு இந்த இடத்திலே சுவாமி அம்பாளுக்கு 18 குண்டங்கள் போட்டு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு 40 குண்டங்கள் அமைத்து மிகச் சிறந்த முறையிலே மருகல் நிலாவிய மைந்தர் என்ற இறைவனையே சொல்வது போல மருகல் நிலாவி அமைந்த சொல்லால் இந்த இடத்திலே சிறந்த முறையிலே அமைத்திருக்கிறார்கள். அந்த கும்பாபிஷேகத்திலே எனக்கும் தரிசனம் செய்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்த உங்கள் எல்லோருக்கும் இன்று நன்றியும் பாராட்டி சில மணித்துறைகளை பூர்ணாகுதி செய்வதற்கு அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதையும் சொல்லி எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.